இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெசினோ BS6 125 FI இந்த மாடல் ஸ்கூட்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரூம் போயிட்டு ஷோரூம் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து Yamaha ஃபெசினோட நியூ லான்ச் 125cc தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பழைய வேரியண்ட்டுக்கும் இந்த நியூ வேரியண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா BS4ல் வந்து கார்பரேட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த BS6 பொறுத்த வரைக்கும் FI சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 125cc. ஸோ ஓல்டு மாடலில் வந்து 113cc தான். ஸோ இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனால் நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோர் பிக்கப் அண்ட் மோர் மைலேஜ் வந்து இது ஈஸியாக கிடைக்கும். ஸோ நம்ம லாங் ட்ராவலிங்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் இது. ஸோ உங்களுக்கு அந்த பேக் பெயின் அந்த ஷோல்டர் பெயின் எதுவுமே இதில் வராது. ரெண்டாவது ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங் தான் இருக்கும். ஸோ நம்ம பழைய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 103 kgs இருக்கும். இது வந்து ஒன்லி 99 kgs தான். ஸோ எதுக்காண்டி அந்த வெயிட் லெஸ்ஸாக நம்ம போட்டுக்கோன்னா எல்லாருமே ஹேண்டில் ஈஸியாக பண்ணணும். ஸோ இது எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணுன்றக்காண்டி தான் அந்த வேரியண்ட்டில் நம்ம போட்டிருக்கோம். இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் பழைய வேரியண்ட்டில் வந்து இது வந்து ஃபைபரில் வரும். ஸோ நம்ம 125cc பொறுத்த வரைக்கும் இது மெட்டலில் வரும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு மோர் ஃபைபர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும், ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் இந்த மெட்டலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரெண்டு டேமேஜும் வராது. ப்ளஸ் நம்ம முதல்ல பழைய BS4 பொறுத்த வரைக்கும் இந்த குரோம் ஃபினிஷிங்லாம் எதுவுமே இருக்காது. ப்ளஸ் இந்த 125 FI பொறுத்த வரைக்கும் குரோம் ஃபினிஷிங்கோடு வந்துடும். ப்ளஸ் இதில் வந்துட்டு SMG சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. SMG சிஸ்டம் என்றது என்னன்னா ஸ்மார்ட் மோட்டார் ஜென்ரேட்டர். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சடன் பிக்கப்புக்கு இருக்கும், நல்லா லாங் டிரைவிங் இருக்கும், மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த SMG சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்ச் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்னலில் போய் வண்டியை நிப்பாட்டி ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காகவே சென்சிங் பண்ணி அது ஜஸ்ட் ஒரு ஸ்பீடில் வந்து ஆஃப் ஆயிரும். அகைன் வந்து நம்ம ஜஸ்ட் அக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தா மட்டுமே போதுமானது, வண்டி ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டார்ட் ஆயிரும். இதனால் என்னென்னா மோர் எக்கனாமிக் நம்ம ஃபியூயல் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மைலேஜ் நல்லாக்கவே கிடைக்கும், ஃபியூயல் கன்சம்ஷன் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதில் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓல்டு மாடலில் வந்து சீட் ஓப்பன் வந்து சைடில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்லேயே வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபுட் பேஸ் வந்து நிறையாவே இருக்கும். இது நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த பெரிய ஹெல்மெட்டு இதில் மஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்ம திங்ஸு எவ்வளோ நம்மளால் என்ன ஃபுட் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் வேஸ்ட் வந்து இதில் டிக்கி ஸ்பேஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கும். அடுத்து பாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடியோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ எல்லாருமே விரும்புகிற மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து லேடிஸ் வந்து அதிகமாக விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரியான டைப்பில் தான் இது போட்டிருக்காங்க. ஸோ இந்த பின் அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தேனீக்களோட அந்த ஹனியோட அமைப்பு மாதிரியே இருக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வெலாசிட்டி வந்து நல்லா கிடைக்கும், வண்டி இன்னும் கொஞ்சம் மோர் பிக்கப் நல்லா இருக்கும். சீட்டை பொறுத்த வரைக்கும் சீட்டு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ரெண்டு பேர் ரொம்ப போல்டான ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக உட்காந்து போகிற அளவுக்கு ஸ்டைலிஷாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பேட்டரி அமைப்பு வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டில் வந்துடும். ஸோ இதில் என்னன்னா BS6 பொறுத்த வரைக்கும் பேட்டரி கனெக்ஷன் இருந்தால் மட்டுமே வண்டி ஸ்டார்ட் ஆகும், மற்றபடி வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ப்ளஸ் இதில் வந்து சைடு ஸ்டாண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு ஸ்டாண்டு இருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, சைடு ஸ்டாண்டை எடுத்தால் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த அமைப்பு எதுக்காண்டினா சேஃப்டி பர்பஸ். பொதுவாக எல்லாருமே வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா சைடு ஸ்டாண்டை எடுக்கிறது பெரும்பாலும் மறந்துடுறாங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி சேஃப்டிக்காண்டி வந்து சைடு ஸ்டாண்டு இருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, சைடு ஸ்டாண்டை எடுத்து விட்டால் மட்டுமே தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ரன்னிங்கில் போக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு சைடு ஸ்டாண்டு விழுந்தாலும் வண்டி ஆஃப் ஆயிரும். அதுவும் சேஃப்டி பர்பஸ்க்காண்டி தான் அந்த சைடு ஸ்டாண்டு அமைப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட ஸ்டார்டிங் அமைப்பு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதில் வந்து பிரேக்கை பிடிச்சா மட்டுமே தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி ஸ்டார்ட் ஆகாது.
நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கூட தெரியாது, ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதில் எலக்ட்ரிக்கல் பவர் அந்த சென்சார் எல்லாமே அவ்வளோ ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த 125 பொறுத்த வரைக்கும் நல்லா பிக்கப்பும் இருக்குது, ஹார்ஸ் பவர் நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே செல்ஃப் மோட்டார் வரும். இதில் வந்து செல்ஃப் மோட்டார் கிடையாது. என்னென்னா அதுக்கு பதிலாக எஸ்எம்ஜி சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மார்ட் மோட்டார் ஜென்ரேட்டர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அதனால தான் இதில் செல் பட்டனை தொட்ட உடனே ஈஸியாக நம்மளால் டக்குன்னு சென்சிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியுது. இப்போ வண்டி ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நான் சைடு ஸ்டாண்டு போடுறேன், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் சேஃப்டி பர்பஸ் தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ சைடு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன், பட் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகாது. ஸோ சைடு ஸ்டாண்டை எடுத்தால் மட்டுமே தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் சைடு ஸ்டாண்டை எடுத்துட்டேன், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வண்டி ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும், கேட்சியாகவும் இருக்கும். அதே மாதிரி கடைசியாக வீல் அமைப்பு பார்த்தீங்கன்னா டயர் அமைப்பு. ஸோ பழைய வண்டிக்கும் இப்போ உள்ள 125 சிசிக்கும் பார்த்தீங்கன்னா டயரோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ டயரு வித்தும் பெருசாக இருக்கும். அதாவது இப்போ நியூவில் 125க்கு 90க்கு 12 ஃபண்டில் வந்தோம். பழைய மாடல் வந்து 90க்கு 10ன்னு வரும். இதெல்லாம் என்னென்னா டயர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கும், கிரிப்னஸ் அதிகமாக இருக்கும், வாரி விடாது. ஸோ லைஃப் நல்லாயிருக்கும், லைஃபும் நல்லா உழைக்கும், நம்மளுக்கு டயர் லைஃபும் நல்லா வரும். பிரேக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ் பிரேக் சிஸ்டம் வந்துடும் இதில். ஸோ ஒரே நேரத்தில் வந்து நம்ம டபுள் பிரேக் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரியரை பிடிச்சாலுமே ஃப்ரண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எதனால் சேஃப்டி மஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த பிரேக்கிங்கில் 2 பிரேக்குமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே இந்த வண்டி வந்து விருப்பமாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருந்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐன்றனால மைலேஜ் ஆவரேஜாக 50லேருந்து 55 வரையே கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஓல்டு வெஹிக்கிள் கார்பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 45 to 50 வரை தான் கிடைக்கும். இதில் வந்து 50 to 55 வரை கண்டிப்பாக மைலேஜ் கிடைக்கும். BS4 ஃபெசினோவுக்கும் BS6 ஃபெசினோவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாடியோட வெயிட் சொல்லிடுறேன். BS4 வந்து 103 kgs வரும். அதே இது BS6 வந்து பார்த்தீங்கன்னா 99 kgs தான். இது வந்து சிசி வந்து 113, இது வந்து 125 சிசி. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண சிஸ்டம் வந்து கார்பரேட்டர் சிஸ்டம் தான் இதில் யூஸ் பண்ணோம். பட் 125லேருந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் நம்ம மேஜராக யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி வந்து ஃபுட் பேஸ் வந்து கம்மியாக இருக்கும், இதில் வந்து ஃபுட் பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ்ஸு பாடியோட லென்த்து அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து BS4 விட BS6 நல்லாயிருக்கும். இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் ஸ்பீட் பிரேக்கரில் இறக்குறது, பள்ளத்தில் இறக்கும்போது பாட்டமில் எதுவும் டேமேஜ் வராது. அண்ட் அகைன் டயரை பொறுத்த வரைக்கும் டயர் சைஸ் வந்து இது BS4ல் சின்னது, BS6ல் டயர் சைஸ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பழைய மாடல் BS4ல் வந்து டிஸ்க் பிரேக் வந்ததில்லை ஃபெசினோவில், பட் ஆனால் BS6 ஃபெசினோவில் டிஸ்க் பிரேக்கோடு வருது. ஸோ அது பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு. BS6 பொறுத்த வரைக்கும் மொத்தம் இதில் 7 கலர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா மேட் ப்ளூ அண்ட் அஸ்டால் ப்ளூ அண்டு ஆர்மடா ப்ளூ, ப்ளஸ் இது வரைக்கும் ஃபெசினோவில் வராத கலர்ஸ் எல்லோ அண்ட் ரெட்டு, காப்பர், இது 3மே அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டீலக்ஸ் ஸ்டாண்டர்ட்னு 2 வேரியன்ட் இருக்குது. ஸோ டீலக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்மடா ப்ளூ சொல்கிற வெஹிக்கிள் கலர்ஸும் காப்பர் கலரும் வந்து டீலக்ஸில் வந்துடும். மற்ற ஸ்டாண்டர்டில் வந்து எல்லோ, ரெட்டு அண்டு மேட் ப்ளூ, அஸ்டால் ப்ளூ, இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டில் வந்துடும். ஸோ இதில் பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக், ட்ரம் பிரேக் 2 வேரியண்ட்டுமே இதில் இருக்குது. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபெசினோ BS6 டீலக்ஸ் பொறுத்த வரைக்கும் 88,500 வரும். அதே இது நம்ம டீலக்ஸ் வேணால் ஸ்டாண்டர்ட் தான் எனக்கு போதுமானதுன்னா அது 87,000 வரும். இதுலேயே டிஸ்க் பிரேக் எனக்கு வேணால் ட்ரம் பிரேக் தான் வேணால் 85,000 வரும். ஸோ இதில் டீலக்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்டு இருக்குது. டீலக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்மடா ப்ளூ கலரும் காப்பர் கலரும் கண்டிப்பாக டீலக்ஸில் வந்துடும். ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர், ரெட் கலர் அண்டு மேட் ப்ளூ அந்த அஸ்டால் ப்ளூ. ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கலர்ஸில் கிடைக்கும். ஷுவராக இதில் எடுக்கலாம், எல்லாருமே விருப்பமாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், வயசானவங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லாருக்குமே விரும்புகிற மாதிரியான ஒரு மாடலில் யமஹா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் திருநகர் யமஹா கிரவுன் மோட்டார்ஸில் இருந்து நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வேணும்னா எங்களை அங்கே நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட நம்பர் நான் சொல்லிடுறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் வந்து ராஜேஷ்குமார். 8973027000. ஸோ இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட கிளாரிஃபிகேஷன் எதனாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம். நன்றி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம Yamaha Fassino 125 FI மாடலை வந்து பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே போல் நம்ம புதுசாக வந்துருக்கக்கூடிய கார் பைக் மோட்டார் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷோரூம் ரிவ்யூவாகவும் ஸோ யூசர்ஸ் ரிவ்யூவாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே போல் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பபாய்.